ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்கள் எதிர்க்கே தெரியுது. வித் ட்ராவலும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த அப்ளிகேஷனோட பெனிஃபிட் என்னன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், விட்ராவல் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உடனே டெலகிராமில் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே டெலகிராமில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பெனிஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். சரிங்களா, ஆனால் 0 இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதாலும் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட் இருந்ததாக சொல்லிடுறேன். நீங்கள் லாகின் பண்ண உடனே மேலே 3 கோடு இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ராடக்ட் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா முதல் ஆப்ஷன் கோன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கீழே தள்ளினீங்கன்னா முதல்ல கோன்னு இருக்கும். மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த ஆர்டரில் தெரியும். இது செகண்டு கீழே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் இதில் இருக்கிறது கோ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் 800 to 2,500 இருக்குல்ல, அதை நீங்கள் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன். அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா 800 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கு டெய்லியுமே 28 கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். கடைசியாக 30 நாள் முடிஞ்சிச்சுன்னா உங்களோட பிளான் எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமா உங்களோட 1,800 ரூபாவும் ரிட்டன் வந்துடும். ஸோ நீங்கள் 30 நாளைக்கு 28 ரூபா கணக்கு போட்டிங்கன்னா 840 ரூபா வரும். கூட உங்களோட பிளான் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமா உங்களோட காசு ரிட்டன் கொடுத்துருவாங்க. இது என்ன கான்செப்ட்னா, ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அது போக மீதி உங்களோட அமௌண்ட்டு அங்கேயே தானே இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம்ல. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட அமௌண்ட்டு அதே மாதிரி கான்செப்ட் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இப்போ ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீம் இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்ஸுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அவங்க 800 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா. சரிங்களா, இது மட்டும் கிடையாது. இதில் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது. அந்த குரூப்புக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க, வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மேடமுக்கு உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு எப்போவுமே டோக்கன்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க. 5 ரூபா 10 ரூபா. நேற்று ஃபுல்லாக நிறைய பேர் அதில் டோக்கன்ஸ் எடுத்தாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனு. இந்த கூப்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா 8 ரூபா அதுக்கப்புறம் 6 ரூபா இந்த மாதிரி அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த குரூப்பில் இந்த மேடம் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு 800 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு 70 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ தனியாக 70 ரூபா, அங்கே ஒரு 150 ரூபா, மொத்தமாக 220 ரூபா ஆச்சுங்களா. 220 இல்லாமல் இப்போது ஒரு ஆள் 800 ரூபா பே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். அதாவது 80 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கிடைக்கும். சரிங்களா, அந்த பெனிஃபிட்டை வச்சு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். 1 செகண்ட். ஓகே, இப்போ இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 800 ரூபா மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இது கோ மட்டும் கொடுங்க. கீழே போய்ட்டு செகண்டெல்லாம் கொடுக்காதீங்க. அதில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 2,600லேருந்து 5,500க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3.8% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் டெய்லி பேசிஸில் கிடைக்கும். இல்லை நான் 800லேருந்து 2,500க்குள்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.5 கமிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் 11,000லேருந்து 34,000க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 4.1% கமிஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் பை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 11,000 ரூபா பார்த்தீங்கன்னா போட்டு டெய்லி 451 ரூபா கிடைக்கும். 4 மாதத்துக்கு இது கிடச்சிட்டே இருக்கும். 4 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட நீங்கள் போட்ட அந்த 16,000 சேர்ந்து இதில் வந்துடும். அந்த 4 மாதத்துக்கு நீங்கள் டெய்லி எடுக்கிற அமௌண்ட் கூட்டி பார்த்தீங்கன்னா 54,120 ரூபா வரும். நீங்கள் போட்ட அந்த 11,000 கூட்டினீங்கன்னா 65,120 வந்துடும். சரிங்களா, இல்லை நான் இந்த இங்கே போட்டிருக்க பிளானில் ஜாயின் பண்ண விரும்பல, நானாக ஒரு பிளான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 15,000 போட்டுக்குங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் 15,000 போடுறேன். ஓகே, 15,000 போட்டு நீங்கள் என்ன பண்ணால் கம்ப்யூட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பார்க்கணும் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு. சரிங்களா, இங்கே பாருங்கள், 15,000க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 615 ரூபா கிடைக்கும். 4 மாதத்துக்கு கிடைக்கும். 4 மாதத்துக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா 73,800 ரூபா. மொத்தமாக போட்ட அமௌண்ட்டோட ரிட்டன் நீங்கள் போட்ட 15 சேர்ந்து வந்துடும் அந்த 4 மாதம் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமா. சரிங்களா,
ஸோ வந்து நீங்கள் இப்போ 15,000 பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க, பட் அங்கே ஆப்ஷனே இல்லையே, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் தான் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. 11,000லேருந்து 34,000க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ்னா ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 4.1% வந்து நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி அவங்க கிளியராக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 4.1% கொடுப்போம்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இங்கே நீங்கள் 800 தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது, 2,000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 3.5 தான். ஓகேங்களா, 2,600 தாண்டிங்கன்னா உங்களுக்கு 3.8% வந்து உங்களுக்கு டெய்லி கமிஷன் வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு எத்தனை மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 800 போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஒரு மாதம் முடிஞ்சதும் உங்களோட போட்ட காசும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா, இதில் வெறும் 110 ரூபா வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக பேங்க் விட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் விட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நான் விட்ராவல் பண்ண ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். 27ஆம் தேதி, 26ஆம் தேதி, 25, 24, 18 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எடுத்தது 7,570. ஸ்டார்டிங்கில் வந்து 2 நாள் வந்து 3 நாள் நான் வந்து சரியாக ஒர்க் பண்ணல. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது வந்து பெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அனலைஸ்லாம் பண்ணி இதில் வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா, ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணலாம். இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரெஃபருக்குமே வந்து உங்களுக்கு கிளைம் பண்ண வேண்டிய அவார்டு இல்லாமல் தனியாக நீங்கள் அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்லாம் வந்து இதில் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தவங்க 11,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 11,000ல் 10% எவ்வளோன்னா 1,100 ரூபா அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 11,000 ஜாயின் பண்ணதால் உங்களுக்கு 210 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு குரூப்லேருந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த கிஃப்ட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவும் இல்லாமல் தனியாக வந்து ஒரு ரெஃபரல் பண்ணதுக்காக ஒரு 150 ரூபா வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் சொல்லிட்டு நான் காட்டின மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறது மஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கீழே காட்டுறது பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன், நீங்கள் தாராளமாக வந்து என் பண்ணலாம். ரெஃபர் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா, லாங் டேர்ம் கான்செப்ட் தான். வேறு எதனா டவுட்டாலும் கேளுங்க. அதே மாதிரி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ புதுசாக நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்துருக்கேன், அதெல்லாம் வந்து டெலகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஸோ வந்து உங்களுக்கு தெரியாது எந்த அப்ளிகேஷன் எப்போ என்ன ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணும்போது அங்கே கீழே வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்குல்ல, அதை மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ வந்து நீங்கள் முதல்ல டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.